காந்தாரா படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போறோம். காந்தாரா இந்த ஒரு படத்த லிசன் பண்ணும்போது, இந்த ஒரு படத்துக்கு அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புலாம் வந்து கிடையாது. இந்த ஒரு படம் ஜஸ்ட் ஒரு கன்னடா படமா தியேட்டர்ஸ்ல லிசன் பண்றாங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு படத்துக்கான ரிவ்யூஸ்லாம் பயங்கரமா வரவும் செய்யுது. வேர்ட் ஆஃப் மவுத்ல இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய அளவுல ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் பார்ட்க்கான ப்ரொடியூசர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் படத்துக்கான ப்ரொடியூசரான ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் தான் இந்த ஒரு படத்த ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தாங்க. அவங்க டக்குனு இந்த ஒரு படத்த அடுத்தடுத்த லாங்குவேஜ்க்கு டப் வந்து பண்றாங்க. தமிழ், தெலுங்கு அப்படி சொல்லிட்டு டப் வந்து பண்றாங்க. எல்லா இடங்களுமே ரிலீஸ் பண்ண எல்லா லாங்குவேஜ்லயுமே இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியான ஒரு படமா இருக்கவும் செய்யுது. 400 கோடிக்கு மேல இந்த ஒரு படம் வேர்ல்டு வைட்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஒரு படத்துக்கான சீக்வல் டீம் பண்ணல. ப்ரீக்வல் வந்து பண்றாங்க. அதாவது காந்தாரா சாப்டர் 1 தான் டீம் இப்போ பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸ பொறுத்தவரைக்கும் அக்டோபர் 2 இந்த வருஷம் அக்டோபர் 2 ஒரு படத்த தியேட்டர்ஸ்ல ரிலீஸும் பண்றாங்க. இன்னைக்கு ரிஷப் ஷெட்டியோட பர்த்டே, ஸோட பர்த்டேஸ்ல இந்த ஒரு படத்துக்கான ஒரு புது போஸ்டர் டீம் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரிலீஸ் டேட்டையுமே ரீகன்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காங்க அக்டோபர் 2 அப்படிங்கிறத. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாட்களா என்ன போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காந்தாரா சாப்டர் 1 வந்து மேபி போஸ்ட்போன்டு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸஸ் சோசியல் மீடியால போயிட்டு இருந்துச்சு. ரூமரா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப்பா இப்போ இந்த ஒரு போஸ்டர் டீம் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் ஒரு படத்த அக்டோபர் 2 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் கன்னடா அப்படி சொல்லிட்டு ஒரு பேன் இண்டியன் படமா தியேட்டர்ஸ்ல ரிலீஸும் பண்ண போறாங்க. இந்த ஒரு படம்லாம் நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ங்க. ஒரு நல்ல ஒரு ரீஜினல் படம் தான். இந்த ஒரு படம் ஜஸ்ட் ஒரு ரீஜினல் படம் தான். அந்த ஒரு ரீஜினல் படம் வேர்ல்ட் வைட் ஒரு மிகப்பெரிய ரீச் ஆகுது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஜஸ்ட் கன்டென்ட் தான் இந்த மேட்டர்.